அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விநாயகர் புராணத்திலேருந்து புராண கதைகளை சொல்லிட்டேன் நிறைய. இப்போ துக்கடாக்களாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் ஏன்னா புஸ்தகத்தை பிரட்டி பார்க்குறேன், பெரிய புஸ்தகமாக இருக்குது. அதை பிரட்டி பார்க்கும்போது சில விசேஷமான செய்திகள் தெரியுது. அதை நான் போடுறேன். அதே மாதிரி சந்தோஷி மாதா விநாயகருக்கு ஒரு குழந்தைன்னு சொல்லியிருந்தேன். அது அவர் எத்தனை பிறப்பெடுத்திருக்காரோ அதில் ஒரு பிறப்பில் சந்தோஷி மாதா பிறந்திருக்கார். அடுத்தாப்பில் மகோர்கடர்னு சொல்லி மகோர்கட விநாயகருக்கு சித்தி புத்திங்கிற 2 மனைவிகள். அந்த மனைவியரில் சித்தி மூலமாக சுபமும் புத்திக்கு லாபம் என்ற பிள்ளைகளும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் ஸ்வஸ்திக் போட்டு வீட்டு வாசலில் அல்லது வீட்டில் நல்ல முட்டமச்சுன்னு சொல்லுவாங்க, மண் வீடு கட்டி மெழுகி நல்லா வெள்ளை சாணம் போட்டு மெழுகி அதுக்கப்புறம் வெள்ளை அடித்து அது மேலே ஸ்வஸ்திக் போட்டு ஒரு பக்கம் சுபம் ஒரு பக்கம் லாபம்னு போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் என்னன்னு கேட்டால் மங்கள சொற்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த விநாயகர் புராணத்தில் பார்த்த பிறகுதான் சுபம் என்பது விநாயகருடைய பிள்ளை, லாபம் என்பதும் விநாயகருடைய பிள்ளையின் பெயர். அதைத்தான் விநாயகர் ஸ்வஸ்திக் விநாயகரை நினச்சிட்டு அவங்க பிள்ளைகளையும் நினைக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுது. இதை கேலண்டரில் கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். நடுவில் ஸ்வஸ்திக் இருக்கும், ஒரு பக்கம் சுபம் இருக்கும், ஒரு பக்கம் லாபம் இருக்கும். அதே மாதிரி தானியங்கள் விளைஞ்ச களத்தில் முதல்ல அளந்து பார்த்தாங்கன்னு சொன்னால் முதல்ல லாபம் தான் போடுவாங்க. கடைசி கூட்டி அள்ளி பிறகு கடைசி சாக்கில் போடுறாங்க இல்லையா, கடைசி மரக்கால், அதை சுபம்னு போடுவாங்க. இது மாதிரி விநாயகரை நினச்சி தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. விநாயகர் கதையை இந்த சுபம் லாபத்தோடு முடிக்கிறேன். அடுத்தாப்பில் தாட்சாயினி பார்வதியாக பிறந்தாலும் சொல்லியிருக்கேன். அவை எப்படி பிறந்தாங்க கந்த புராணத்தை பார்த்து சொல்கிறேன். அடுத்து தொடர்ந்து கந்த புராணத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.